வீரா காலையில ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து ஜமீன்தாரர் ஐயா வீட்டு வாசல்ல சாம்பையா ஜமீன்தாரர் ஐயா வீட்டு பக்கம் எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தான். டேய் சாம்பா, என்னடா எங்க ஐயா வீட்டை இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? என்ன அவரோட வீட்ல இருந்து ஏதாவது திருடிக்கிட்டு போலான்னு பாக்குறியா? இல்ல வீரா, எனக்கு ஜமீன்தார ஐயா வீட்டை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை. அதனாலதான் எப்பவுமே வந்து இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு அந்த கவலை இல்ல, நீ அதிர்ஷ்டசாலி. அவரோட வீட்லயே நீ வேலை செய்யற, அதனால அவங்க வீட்டை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ ஒரு வேலை செய், நீ என் கூட வந்து உள்ள ஏதாவது வேலை செய். போ, அந்த வீட்டை பார்க்கலாம், அவங்களுக்கும் சந்தேகம் வராது. சரி வீரா, நானும் கூட வரேன். இப்படி வீரா சாம்பையாவ ஜமீன்தாரர் ஐயா வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்க வெளியே இருந்த மாட்டு வண்டிய சுத்தம் பண்ண சொன்னான். சாம்பையா, நீ மாட்டு வண்டிய சுத்தம் பண்ணிக்கிட்டு நான் மாட்டு வண்டிக்குள்ள போய் உக்காந்துக்கிறேன். அப்போ வீரா மாட்டு வண்டிக்குள்ள போய் படுத்து கால் மேல கால் போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. பாவம் சாம்பையா அவன் ஒத்தையில மாட்டு வண்டிய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சாம்பையா, வண்டிய நிதானமா சுத்தம் பண்ணு, அந்த தூளுக்கு எனக்கு தும்மல் வருது. சரி சரி. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே சாம்பையா வண்டிய சுத்தம் பண்ணா. என்ன வீரா, ஐயாவோட வீட்டை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்த? இரு இரு, எனக்கு கொஞ்சம் நேரம் கூடு, எல்லாத்துக்கும் காலம் கூடி வரணும்ல. ஆனா இப்ப உனக்கு வீட்டை பார்க்கணும்னா அதோ அந்த ஜன்னல் வழியா போய் எட்டிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே சாம்பையா ஜன்னலுக்கிட்ட போய் ஜன்னலுக்கிட்ட இருந்து அரண்மனைய உள்ள எட்டி பாத்துக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஜமீன்தாரர் ஐயா வெளியே வந்தாரு. என்ன வீரா, வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டியா? ஆங்கய்யா, வண்டி சுத்தம் பண்ணிட்டேன். சரி சரி, ஊருக்குள்ள என்ன பத்தி ஊரு ஜனங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? உங்களை பத்தியா? ஊரு ஜனங்க எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படி என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் எனக்கு தெளிவா எடுத்து சொல்லுடா. நீங்க ரொம்ப நல்லவரு, ஊர் ஜனங்களோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க. நீங்க மட்டும் இந்த ஊர்ல இல்லைன்னா இந்த ஊர் ஜனங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பேசுறாங்க ஐயா. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஊர் ஜனங்களோட நிலைமை என்னன்னு பேசிக்கிறாங்க ஐயா. ஓ அப்படியா? ஆமா தானே, நான் மட்டும் இல்லைன்னா இந்த ஊருக்கு கௌரவம் எங்க? என்ன வழி அவங்களுக்கு? நான் ஊரு ஜனங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு நல்லவன்னு தெரியாதா? சரி, இன்னும் வேற என்ன சொன்னாங்க? உங்களோட நட உட, உங்களோட பேச்சு, உங்க ஸ்டைலு, உங்களோட வாக்கு, உங்களை மாதிரி ஒரு ஆளு இந்த கலியுகத்திலேயே இல்ல அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா இந்த ஊரு ஜனங்க பேசுறாங்க ஐயா. பரவாயில்ல வீரா, நீ ரொம்ப நல்லா பேசுற, எல்லாமே உங்க கருணை தாங்க ஐயா. சரிடா, உன்னோட வேலையை பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அவரோட கையில இருக்கிற தங்க மோந்திரத்தை கழட்டி கீழே போட்டாரு. டே வீரா, என்னோட தங்க மோந்திரம் கீழே விழுந்துருச்சு, அதை நீயே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வீராவும் சந்தோஷமா அந்த தங்க மோந்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா. இப்படி வீரா ஜமீன்தார் ஐயாவோட பெருமைய பேசுறதோ அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி வச்சுக்கிறதோ நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் ஜமீன்தாரர் அம்மாவான சாமுண்டேஸ்வரி, டே வீரா வீரா, அம்மா வந்துட்டேங்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்தாடா, இந்த சாப்பாடை கொண்டு போய் எங்க மாமியாரோட ரூம்ல கொடுத்துரு. சரிங்கம்மா, கொடுக்குறேன். டே வீரா, இப்பெல்லாம் இந்த ஊரு ஜனங்க சண்டையே போடுறது இல்லையாடா? ஏமா அப்படி சொல்றீங்க? நேத்து கூட அந்த சத்தியம் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு அவனோட பொண்டாட்டி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவன் எந்திரிச்சு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. ஏண்டா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல? எனக்கு யாராவது சண்டை போட்டா அதை நின்னு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியாம்மா, இனிமே ஊருக்குள்ள யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். டே, ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அம்மா, ஐயாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரீடா, இந்த சாப்பாடை கொண்டு போய் எங்க மாமியாருக்கு கொடுத்துரு. சரிங்கம்மா. வீரா சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஜமீன்தாரர் ஐயாவோட அம்மாவான நானாம்பா ரூமுக்கு போனா. ஜமீன்தாரர் அம்மா பாக்குற வரைக்கும் அவங்க ரூமுக்கு போற மாதிரி போய் அவங்க அந்த பக்கம் போன உடனே இவன் இன்னொரு ரூமுக்கு போய் சாப்பாடை வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஞானாம்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். டேய் வீரா, எனக்கு மாட்டு கொட்டாய்க்கு போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், பால் கறக்கணும், வயலுக்கு போய் நாட்டி வேலை செய்யணும்னு ஆசையா இருக்குடா. என்ன ஒரு தடவை கூட்டிட்டு போறியா? சரிங்கம்மா, ஊர்ல ஐயா இல்லாத நேரம் பார்த்து உங்களை நான் அந்த வேலைக்கு கூட்டிட்டு போறேங்கம்மா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சமாதானமா இருங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கம்மா, கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படியா? சரிப்பா,
நீ சொல்ற மாதிரியே செய்யறவனாச்சே. இப்படி வீரா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஜமீன்தாரர் ஐயா அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. டே வீரா, வாடா இங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. டே, நீ ஒத்தையில இவ்வளோ வேலையை செய்தியே, யாராவது வேலைக்கு இருந்தா அவங்களையும் சேர்த்துக்கடா. நான் பணம் கொடுக்கறேன், இந்த பணத்தை கொண்டு போய் கொடு. சரிங்க ஐயா, ரொம்ப நாளா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா, அவனை சேர்த்துக்கிறேன். அப்படியா, சரி சரி, அந்த வேலை செய்யறவனுக்கு இந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. இப்படி சரின்னு சொல்லி வீரா காசை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து, டே சாம்பையா, சாம்பையா, இதோ வந்துட்டேன் வீரா, சொல்லு வீரா. டேய், இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ, உன்னோட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுடா. ஜமீன்தார் ஐயா வீட்டுல வேலை செய்ய போற. ஆனா உனக்கு சம்பளம் மட்டும் கொடுக்க முடியாது. 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. ஆனா நீ யாரு கூடயும் பேசக்கூடாது. ஏன்னா ஜமீன்தார் ஐயா ரொம்ப கோவக்காரரு. அவர் என்ன விஷயம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு. நீ பார்த்து பத்திரமா வேலை செய்யணும். சரி வீரா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு காசு ஒன்றும் வேண்டாம், வேலை கொடுத்தாவே போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வீரா சாம்பையாவை ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வேலையை கொடுத்தான். இப்படி வீரா எல்லா வேலையும் சாம்பையா கையிலேயே செய்ய வச்சுக்கிட்டு அவன் நல்லா நிம்மதியா படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சாம்பையா வேலைக்கு வரலன்னு ஜமீன்தாரர் ஐயா வயல்லையும் மாட்டு கொட்டாயிலையும் வேலை இருக்கு, அதை செய்யணும்னு சொன்னாங்க. வீரா புத்திசாலியா ஞானாம்பா ரூமுக்கு வந்து, டீ, நீங்க எவ்வளவு நாளா வெளிய மாட்டு கொட்டாயில வயல்ல வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஐயா ஊர்ல இருக்க மாட்டாரு, அதனால உங்களை வயல் வேலைக்கும் மாட்டு கொட்டாயில வேலை செய்யறதுக்கும் கூட்டிட்டு போறேன். அப்படியாடா, இவ்வளோ நாள்ல இன்னைக்குதான் நல்ல வார்த்தையே சொல்லியிருக்க. சரிங்க பாட்டி, நம்ம வயல்ல போய் வேலை செய்யணும்ல, அங்க நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்ல, சமைச்சுக்கலாமா அப்படின்னு ஞானாம்பா கிட்ட சொன்ன உடனே ஞானாம்பா வீராவை பார்த்து, சரிப்பா, இங்க யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ, நான் போய் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் சமைச்சு கொண்டு வந்தாங்க. இப்படி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. இப்போ கிளம்பலாமா? சரிங்க பாட்டி, வாங்க சீக்கிரமா போலாம் அப்படின்னு முதல்ல மாட்டுக்கொட்டாயில வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வயலுக்கு வேலைக்கு போனாங்க. டே வீரா, இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சரி வா நம்ம வயலுக்கு போலாம். சரிங்கம்மா, வாங்க கிளம்பலாம். இப்படி ஞானாம்பா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வீரா மட்டும் ஒரு மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படி வீரா எவ்வளவு சோம்பேறியா இருக்கிறானோ அவ்வளோ தெளிவோட புத்திசாலியா பொழைச்சுக்கிட்டு இருந்தான். புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த துக்கத்திலிருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா ஜெயந்தி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தைக்கு வேற மருந்து காலி ஆயிடுச்சு. இதே இந்த நேரத்துல அவர் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. அதுக்குள்ள ஜெயந்தியோட மாமியாரான பார்வதம்மா அங்க வந்தாங்க. என்ன மருமகளே, அப்பத்துல இருந்து பாக்குற, ஏனோ ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, ஒண்ணு இல்லத்த, அவரு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுல சாப்பிடுறதுக்கு கூட அரிசி இல்ல, உங்களுக்கு மருந்து வேற காலி ஆயிடுச்சு. வீட்டுல சாப்பாடு செய்ய ஒரு புடி அரிசி இல்ல. என்னமா பண்றது? அவன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம பாத்துக்கிட்டான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் நம்மளும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம். வயல்ல ஏதாவது விதை போட்டா விவசாயம் செய்யலாம், ஆனா எப்படி விவசாயம் செய்யறதுன்னு கூட தெரியல. அதுக்கு காசும் இல்ல. வயல்ல களை வேற நிறைய நிறைஞ்சிருக்கும், அத சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் காசு இல்ல. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கே பணம் இல்லாதப்போ விவசாயத்தை நம்ம எப்படிமா பண்றது? இல்லனா என்னத்த பண்றது? யாருகிட்டயாவது காசு கேட்டு விவசாயத்தை ஆரம்பிக்கணும். ஆமாமா, ஏதாவது செஞ்சே ஆகணும். அத்தை, நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் யாருகிட்டயாவது போய் கடனா காசு கேக்குறேன், யாராவது காசு கொடுத்தா பாக்கலாம். இப்படி ஜெயந்தி ஊருக்குள்ள யாருகிட்டயாவது கடன் கேட்கலான்னு போனா. வழியில ஜெயா சுஜாதாவை பார்த்தா. சுஜாதா, கொஞ்சம் இங்க வரியா? சொல்லு ஜெயா, எங்க போய்கிட்டு இருக்க? சுஜாதா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என் வயல்ல விவசாயம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, உதவி செய்யறியா? ஐயோ ஜெயந்தி, வீட்டுல ஏதாவது பொருளுங்க இல்லைன்னா எனக்கு கொடுத்து உதவி செய்ய முடியும். நான் விவசாயத்துக்கு என்னால கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல சுஜாதா, உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்ல விடு.
எங்க வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கல. இப்ப அவரு இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெயந்தி, என் வீட்டை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்ககிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு உதவி செஞ்சிருப்பேன். என் கையில காசு இல்லையே. பரவாயில்ல சுஜாதா, உங்ககிட்ட இருந்திருந்தா எனக்கு உதவி பண்ணிருப்பேன். இல்லாதப்போ என்ன பண்றது விடு. இப்படி ஜெயந்தி ஊருக்குள்ள போய் நிறைய பேருக்கிட்ட உதவி கேட்டா. ஆனா அங்கேயும் யாருமே விவசாயத்துக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஜெயந்தி நிதானமா ஊருக்குள்ள போனா. ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டயாவது காசு கேட்கலான்னு ஜமீன்தார் ஐயா காசு கேட்கலான்னு முடிவெடுத்து ஜமீன்தாரர் ஐயாவோட வீட்டுக்கு போனா. அங்க போய் பார்க்கும்போது ஜமீன்தாரர் ஐயா வீட்லயே இருந்தாங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கிட்டு ஜெயந்தி, ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஊர் தலைவரும் வெளியே வந்தாரு. என்ன ஜெயந்தி, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஆமாங்க ஐயா, எங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு எங்க பூமியே காஞ்சு போயிருக்கு. அதனாலதான் நீங்க கொஞ்சம் பண உதவிய கொடுத்தீங்கன்னா நாங்க போய் வேலைய ஆரம்பிப்போம். ஐயா, நீங்க மட்டும் விவசாயம் செய்ய கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா விளைச்சல் கை சேர்ந்த உடனே கண்டிப்பா உங்க கடனை திருப்பி கொடுத்துருவேங்க ஐயா. இங்க பாருமா, உனக்கு விவசாயத்துக்கு உதவி செய்யற மாதிரி என் கையில காசு இல்ல. ஆமா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் அந்த காசை கொடுக்கறது? என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட நிலப்பத்திரம் இருக்குங்க ஐயா, அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு காசை கொடுங்க ஐயா. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க ஐயா. என்னம்மா, அந்த வயலை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி காசை கொடுக்கறது? அந்த வயலு எதுக்குமே உபயோகத்துக்கே வராது. அப்படி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு எப்படி காசை கொடுக்கறது? ஐயா, அது ஜெயந்தி, சொல்றது சொல்லிருக்கேன், நீ இங்கிருந்து கிளம்பி போமா ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த வார்த்தைக்கு ஜெயந்தி கவலைப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வந்தா. ஏமா ஜெயந்தி, என்னமாச்சு ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, ஒண்ணு இல்லங்க அத்தை, யாருமே நம்மள நம்பி கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அத்தை. தெரியுமா, நீ அத பத்தி கவலைப்படாத. நீ போய் யாருகிட்டயாவது காய்கறிய வாங்கிக்கிட்டு வா. சரிங்க அத்தை. இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறின்னு நிறைய காய்கறியே கிடைச்சது. வீட்டுக்கு வந்து, அத்தை, பக்கத்து வீட்டு சுஜாதா வீட்டுக்கு போய் சோரக்காய் கொண்டு வந்திருக்கேன். மாலத்தி அக்கா வெண்டைக்காய் கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய காய்கறி கிடைச்சிருக்கு. அப்படியாம்மா, சரி கொண்டாத. இப்படி காய்கறிய மருமக கொண்டு வந்து கொடுத்த உடனே மாமியார் கொஞ்சம் குழம்புக்குன்னு எடுத்து வச்சு மிச்ச காய்கறி எடுத்துக்கிட்டு பின்னாடி போனாங்க. என்ன இவங்க காய்கறி எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? இங்க பாருமா, மிச்சமா இருக்கிற இந்த காய்கறிய கொண்டு போய் நான் விளையறதுக்காக போட போறேன். அதுக்கப்புறம் இதுல காய்கறி வரும்ல. அத்தை, நீங்க யோசிக்கிறது என்னமோ சரிதான். ஆனா உடனடியா இதுல காய்கறி வளராதே. அது வரைக்கும் என்னத்த பண்றது? இங்க பாருமா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் நிலத்துல நான் பூச்செடிய நடுறேன். நீயும் வேலைக்கு போ, நானும் என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன். இப்படியா கொஞ்ச நாள்ல ஏதாவது செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க செய்யறதுனால கொஞ்சம் பணம் வரும்ல. அத்தை, பரவாயில்ல அத்தை, நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க. இப்படி பார்வதி அம்மாவை பார்த்து மருமகளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. இப்படி மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜெயா, நீ இன்னையில இருந்து சுஜாதா கூட கூலி வேலைக்கு போ. நான் வீட்ல இருந்து நம்ம தோட்டத்தை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மறுநாள்ல இருந்து சுஜாதா கூட வேலை செய்ய போனா. மாமியார் வீட்ல இருந்துகிட்டு தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பார்வத்தம்மா வீட்ல இருந்துகிட்டு வீட்டுக்கு பின்னாடி காய்கறி தோட்டத்தை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி பூச்செடிங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பூச்செடிங்களை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா பூங்க பூத்திருக்கு அப்படின்னு. ஆமாமா ஜெயா, நம்ம கஷ்டப்பட்டதோட பலன் இது. நீ கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போனா நான் வீட்ல இருந்துகிட்டு பூச்செடிங்களை பாத்துக்கிறேன். அத்தை, இப்ப இந்த பூங்களை என்னத்த பண்றது? இந்த பூங்கள் எல்லாம் பிரிச்சு மாலையா கட்டி கோயிலு பக்கத்துல உக்காந்து வியாபாரம் பண்ணலாம். அதனால கொஞ்சம் காசு வரும். இப்படி ஜெயா கூலி வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சா பார்வத்தம்மா வீட்ல உக்காந்துகிட்டே பூமாலங்களை கட்டி கோயிலு பக்கத்துல உக்காந்து வியாபாரம் செஞ்சு நல்லபடியா பணத்தை சம்பாதிச்சாங்க. இதனால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டம் குறைஞ்சது. இப்படி கொஞ்சம் நாட்கள் போக போக அவங்களோட காய்கறியும் வளர ஆரம்பிச்சது. வளைஞ்சிருக்கிற காய்கறி எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணி மருமகளும் ஒரு பக்கம் கூலி வேலைக்கு போய் மாமியாரும் பூங்களை கட்டி வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சாங்க. இங்க பாருமா ஜெயா, நம்மளோட விவசாயத்துக்கு தேவையான காசு இப்ப நம்ம கையில இருக்கு. நம்ம போய் கொஞ்சம் வயல சுத்தம் பண்ணலாம். சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம்
அப்படின்னு மாமியார் மருமக 2 பேரும் வயலுக்கு போய் வயல்ல விவசாயம் செய்யறதுக்காக உங்களோட வயல்ல அதுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க. இப்படி அவங்க கையில இருக்கிற காசுல விவசாயத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்தாங்க. பக்கத்து வயலோட பூஷன் ஐயா கிட்ட பம்பு செட் இருக்கு. அவங்க கிட்ட அந்த பம்பை கேட்டு கொஞ்சம் நம்ம வயலுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அத்தை. ஜெயந்தி பூஷன் ஐயா வீட்டுக்கு போய் கொஞ்சம் பம்பு செட்டு கேட்கலான்னு போனா. ஐயா, எங்க வயல நாங்க சுத்தம் பண்ணிருக்கோம். ஓ, வயல்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா? அம்மா, நான் உங்களுக்கு இந்த உதவிய பண்ணா நீங்க எனக்கு பணத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களால பணத்தை கொடுக்க முடியுமா? பாருங்க, என்கிட்ட பணத்தை மட்டும் கடனா கொடுங்கன்னு கேட்க வராதீங்க. ஐயா, நாங்க உங்ககிட்ட பணத்தை கொடுங்கன்னு கேட்க வரல, தண்ணிக்காக தான் வந்திருக்கோம். காசெல்லாம் வேண்டாம், தண்ணி மட்டும் உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே பூஷணத்துக்கே வெக்கமாயிடுச்சு. இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க வயல்ல காய்கறி எல்லாம் விளைஞ்சு நின்னது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு சரியான பலனும் கிடைச்சது. அவங்க கஷ்டப்பட்டதோட பலனா அந்த காய்கறி தோட்டத்துல காய்கறி விளைஞ்சு நிக்கிறத பார்த்து மாமியார் மருமக சந்தோஷப்பட்டாங்க. மாமியாரு கிட்ட மருமக வந்து, அத்தை, நம்ம தோட்டத்தை பாத்தீங்களா, காய்கறி எல்லாம் எப்படி விளைஞ்சு நிக்குதுன்னு? ஆமாமா, இத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி பார்வதி அம்மாவும் ஜெயாவும் மார்க்கெட்டுக்கு காய்கறியை கொண்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க. அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு அதுல அவங்களுக்கு நல்லபடியா லாபம் வந்தது. அத்தை, நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு. இந்த காசுல நம்ம வயல வேலையும் செய்யலாம், கடனையும் தீர்த்திடலாம். அம்மா, முதல்ல அந்த பூஷணம் கொடுத்த தண்ணிக்கு தேவையான காசை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மாமியார் மருமக கிளம்பி போனாங்க. என்ன, உங்க விவசாயத்தை ஆரம்பிச்சு அறுவடை பண்ற நேரமும் வந்துருச்சா? என்னால நம்ப முடியலையே. ஏன், நீங்க எங்களை நம்பி காசை கொடுக்கலனாலும் எங்க புத்திசாலித்தனத்தினால நாங்க நல்லபடியா சம்பாதிச்சு விவசாயம் செஞ்சு இன்னைக்கு அந்த கடவுளோட அருளால காய்கறிய கூட விக்கிற நேரம் வந்திருக்கு. வார்த்தையை கேட்ட உடனே பூஷணத்துக்கே அசிங்கமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தலகுனிஞ்சு நின்னா. மாமியார் மருமக காசை கொடுத்து கிளம்புனாங்க. பணத்தை விட நம்ம புத்தி தான் பெருசு. நம்மளுக்கு இருக்கிற புத்தியால தானே இன்னைக்கு யாரோட உதவி இல்லாம நம்ம விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு நிக்கிறோம். மங்கத்த, உங்க புத்திசாலி தனத்தினாலதான் நம்ம இன்னைக்கு நல்லபடியா காசு சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஊரு ஜனங்க எல்லாரும் மாமியார் மருமகளை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்படி மாமியார் மருமக அவங்களோட புத்திசாலி தனத்தினால சந்தோஷமா வாழ்ந்தாங்க.